வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு மட்டுமே 50 லட்சம். ஜனாதிபதியின் விளக்கம். பேரிடர் தயார்படுத்தலில் உள்ள பலவீனங்களை ஒப்புக்கொண்ட ஜனாதிபதி அனுர. விசா இல்லை, வேலை இல்லை. ஜெர்மனியில் யாழ் இளைஞன் எடுத்த விபரீத முடிவு. மக்களுக்கு வழங்கிய சோட்டுப்பாசல்களில் தமது பெயர்களை பதித்த ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர். மக்கள் விசனம். இலங்கையின் புவிநடுக்கம் எப்போது சாத்தியம்? வெளியான தகவல். பாதிக்கப்பட்ட பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய விஜயம். அரசாங்கம் கூறிய பொய்களால் தான் நிலம் விரிசல் அடைந்தது, சாடும் முன்னாள் அமைச்சர். ரஷ்யாவிடம் உதவி கோரிய சஜித். மகாபலி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் கைது. காரணம் என்ன? ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர சாதாரண தர பரீட்சைக்கான திகதிகள் அறிவிப்பு. மலையக மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற்ற புலம்பெயர் தமிழர்கள் முன்வர வேண்டும். மனோ கணேசன் வேண்டுகோள். 3ஆம் தவணைக்கான பரீட்சைகள் ரத்து. மாணவர்களை அடுத்த தரத்திற்கு உயர்த்த முடிவு. பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாகும் திகதியும் வெளியானது. பேரிடரில் பெற்றோரை இழந்த சிறுவர்களை பொறுப்பேற்கும் அரசாங்கம். பழுதுபார்க்கும் பிரம்மாண்ட தன்னார்வ இயக்கம் ஆரம்பம். அனர்த்தத்தினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு மட்டுமே 50 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெளிவுபடுத்தியுள்ளார். பதுளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி வீடு முற்றிலும் அழிந்து ஒரு பொருள் கூட எஞ்சியிருக்காதவர்களுக்கு மட்டுமே இந்த முழுமையான நிதியுதவி கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வீடுகள் முழுமையாக சேதமடையாமல் ஆனால் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு சேதத்தின் அளவை பொறுத்து அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்க முடியும். இந்த நிதியுதவி தேசத்தின் அளவை பொறுத்து 10, 15, 20 அல்லது 25 லட்சம் ரூபாய் என பல பிரிவுகளாக வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிலையான மற்றும் பாதுகாப்பான வீடுகளை அமைத்துக் கொடுப்பதே அரசாங்கத்தின் கடமையாகும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் இடம்பெயர்ந்த மக்களுக்காக பல உதவி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முகாம்களில் தங்க முடியாத அல்லது தங்குவதற்கு வீடு இல்லாத இடம்பெயர்ந்தவர்கள் வாடகைக்கு வீடுகளை பெற்று தங்குவதற்காக மாதந்தோறும் 25,000 ரூபாய் வாடகை தொகை வழங்கப்படும் எனவும் அத்துடன் வாடகைக்கு தங்குவோருக்கு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் கூடுதலாக மாதந்தோறும் 10,000 ரூபாய் மாதாந்திர கொடுப்பனவும் வழங்கப்படும். முடிந்தவரை இடம்பெயர்ந்தவர்களை அரசாங்க காணிகளில் குடியமர்த்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அரச காணிகள் இல்லாவிட்டால் சந்தை மதிப்புக்கேற்ப காணி வாங்குவதற்காக 50 லட்சம் ரூபாய் வரை நிதி வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மடாலயங்கள், தேவாலயங்கள் மற்றும் பள்ளிவாசல்கள் உள்ளிட்ட மத ஸ்தலங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பான அமைச்சரவை தீர்மானம் இந்த வாரம் எடுக்கப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் பதுளை மாவட்டத்தில் 601 பாடசாலைகளில் 26 பாடசாலைகளை திறக்க முடியாத நிலை உள்ளதாகவும் இது குறித்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் அறிக்கைகளை பெற்ற பிறகு இந்த வாரத்திற்குள் முடிவெடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இதேவேளை நாட்டின் பேரிடர் தயார்படுத்தலிலும் பதில் செயற்பாட்டிலும் இருந்து வரும் நீண்டகால குறைபாடுகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த குறைபாடுகளை ஏற்றுள்ளார். எனினும் உயிரிழப்புகள், கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்குதல், உட்கட்டமைப்பு சேதம் உள்ளிட்ட கடுமையான பாதிப்புகளுக்கு மத்தியிலும் இலங்கை அரசாங்கம் உடனடியாகவே செயற்பட்டதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இருந்தாலும் நிலப்பயன்பாட்டு ஒழுங்கு விதிகள், உள்ளூர் தயாரிப்புகள், மீட்பு உதவிகளின் வேகம் போன்ற துறைகளில் பலவீனங்கள் வெளிப்பட்டன என்பதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். அரசாங்கம் தற்போது பேரிடர் முகாமைத்துவ அமைப்பை முழுமையாக மறுசீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இதற்காக அதிக அதிகாரமும் வளங்களும் கொண்ட தேசிய பேரிடர் முகாமைத்துவ அதிகார சபை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முன்கூட்டிய கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை அமைப்புகளை, குறிப்பாக காலநிலை கண்காணிப்பு மற்றும் சமூக எச்சரிக்கை முறைகளை மேம்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் ரேடார் வசதிகளை மேம்படுத்துதல், ஆபத்தான பகுதிகளில் மீட்பு உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை முன்கூட்டியே கையிருப்பில் வைத்திருத்தல், மலைப்பாங்கான பிரதேசங்களில் மண்சரிவு அபாய வரைபடங்களை புதுப்பித்தல் போன்ற கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நீண்டகால நிலைத்தன்மையை கட்டியெழுப்ப அரசாங்கம் முழு உறுதியுடன் செயற்படும் என்றும் இலங்கை மேலும் சிறப்பாக மீள கட்டியெழுப்பப்படும் என்றும் ஜனாதிபதி இந்திய ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார்.
யாழ்ப்பாணம் ஊரேழு கிழக்கு பகுதியை சேர்ந்த இளைஞன் ஜேர்மனியில் விபரீத முடிவால் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த இளைஞன் கடந்த 2 வருடங்களுக்கு முன் ஜேர்மனி சென்று அங்கு அகதி என பதிவு செய்திருந்தார். அதன் பின்னர் ஜேர்மனி அதிகாரிகள் அவரை அகதி முகாமில் தங்க வைத்திருந்தனர். விசா இன்மை, வேலையின்மை, தனிமை, மொழி பிரச்சினை ஆகிய காரணங்களினால் இளைஞர் மனவிரக்திக்குள்ளாகி மீண்டும் ஊருக்கு வரப் போகிறேன் என அடிக்கடி குடும்பத்தினருக்கு கூறி வந்ததாகவும் கூறப்படுகிறது. குடும்பத்தினரின் ஆறுதலை மீறியும் இளைஞன் விபரீத முடிவெடுத்து நேற்றைய தினம் அதிகாலை முகாமில் தூக்கிட்டு உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் ஊரேழு கிழக்கு பகுதியை சேர்ந்த 25 வயதான இளைஞரே உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் குடும்பத்தினருக்கு இளைஞனின் மரணம் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கம்பஹா மாவட்ட நகரசபைக்கு உரிய ஒரு உறுப்பினர் சம்பந்தப்பட்ட சம்பவம் ஒன்று தற்போது சமூக ஊடகங்கள் மூலம் பெரும் கவனத்தை பெற்று வருகிறது. இந்த சம்பவம் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொதிகள் விநியோகிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பதிவாகியுள்ளது. அங்கு கொடுக்கப்பட்ட சோற்று பாசல்களில் அந்த சபை உறுப்பினரின் பெயர், வகிக்கும் பதவி மற்றும் அவரது தனிப்பட்ட கையடக்க தொலைபேசி எண் ஆகியன அச்சிடப்பட்டிருந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த தகவல்கள் தெளிவாக தெரியும் பல பொட்டலங்களின் புகைப்படங்கள் தற்போது இணையதளம் முழுவதும் பரவி வருகின்றன. இது குறித்து அப்பகுதி காவல்துறையினரிடம் விசாரித்த போது அந்த நகரசபை உறுப்பினர் தனது பெயர், உறுப்பினர் பதவி மற்றும் கையடக்க தொலைபேசி எண்ணையும் உள்ளடக்கி சோற்று பொட்டலங்களை விநியோகம் செய்ததை அவர்கள் உறுதிப்படுத்தினர். இலங்கையின் புவிசார் அமைப்பை கருத்தில் கொண்டு எமக்கு புவிநடுக்கம் ஏற்படாது என்று பலர் கூறி வருகின்றனர். ஆனால் 50க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் அதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தியுள்ளன என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வானிலை சார் நிகழ்வுகளை எதிர்வு கூறுவது போல புவிநடுக்க நிகழ்வுகளை எதிர்கூற முடியாது. ஆனால் புவிநடுக்கத்திற்கான வாய்ப்புகளை கொண்டுள்ளோம் என்பதுதான் இங்கு முக்கியமான விடயம். இலங்கைக்கு அருகில் சிறிய நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன. எனவே அது பெரிதாக மாறலாம். அதன் அடிப்படையில் என்றோ ஒரு நாள் புவிநடுக்கம் ஏற்படலாம் என்று மக்களின் விழிப்புணர்வுக்காக குறித்த செய்தியை குறிப்பிட்டிருந்தேன். எனவே புவிநடுக்கம் ஏற்படாது என்று கூறுகின்றமையானது மக்களை விழிப்படைய விடாமைக்கான செயற்பாடாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டிட்வா சூறாவளியால் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பேராதனிய பல்கலைக்கழகத்திற்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய விஜயம் செய்துள்ளார். ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவர்களின் நலனை விசாரித்ததுடன் மேலும் மீட்பு பணியாளர்களை சந்தித்து மறுசீரமைப்புக்கான தொடர்ச்சியான முயற்சிகளை கவனித்துள்ளார். நவம்பர் 27 இரவு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் புகுந்த வெள்ளத்தில் பல பீடங்கள் மூழ்கியதால் பல்கலைக்கழகம் பெரும் சேதத்தை சந்தித்ததை அடுத்து இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெள்ளம் ஏற்பட்ட நேரத்தில் ஏராளமான மாணவர்கள் வளாகத்தில் இருந்திருந்தனர். பெரும்பாலானோர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தனது வருகையின் போது மறுசீரமைப்பு மற்றும் மீள்குடியேற்ற முயற்சிகளுக்கு அரசாங்கத்தின் ஆதரவை பிரதமர் வலியுறுத்தியிருந்தார். இலங்கை மகாபலி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் கீர்த்திபி கொட்டகம கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவுக்கு எதிராக அரச சொத்துக்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசாங்கம் கூறிய பொய்களால் தான் நிலம் விரிசலடைந்ததாக தான் நம்புவதாக முன்னாள் அமைச்சர் தலதா அத்துக்கொரல தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தன்னிச்சையாக பொய்களை கூறி மக்களை தவறாக வழிநடத்தியதென்று அவர் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டிருந்தார். இது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. பொய் சொல்லாதே, நிலம் விரிசலடையும் என்று நாங்கள் சொல்கிறோம், அதுதான் நடந்துள்ளதென அவர் கூறியுள்ளார். மேலும் பொய்கள் குறுகிய காலம் மட்டுமே என்றும் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது எடுக்கப்பட்ட அமைச்சரவை முடிவு தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக தான் ஊழல் தடுப்பு விசாரணை பிரிவுக்கு தற்போது அழைக்கப்பட்டதாகவும் அத்துக்கோரல கூறியிருந்தார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்வாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு ரஷ்யாவின் ஆதரவை வழங்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். சேதமடைந்த ரயில் மற்றும் சாலை கட்டமைப்புகளை சீரமைக்க உதவுமாறும் அவர் கோரியுள்ளார். இலங்கைக்கான ரஷ்ய தூதர் லெவான் ஜகாரியன் மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கிடையில் நேற்றைய தினம் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சிறப்பு சந்திப்பு கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. சந்திப்பின் போது டிட்வா புயலால் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்களை விவரித்து பேரிடர் பாதிப்புக்குள்ளான குடும்பங்களின் வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கு உதவி வழங்குமாறு சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார்.
சீரற்ற காலநிலையால் ஒத்திவைக்கப்பட்ட 2025 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் ஜனவரி 12 முதல் 20 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2025 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் பிப்ரவரி 14 முதல் மார்ச் 2 வரை நடைபெறும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு உயர்தர பரீட்சை எழுதும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் தனியார் பரீட்சார்த்திகளில் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக அறிவிக்குமாறும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். இதேவேளை தரம் 5 முதல் 10 வரையிலான வகுப்புகளுக்கு தவணை பரீட்சை ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறித்த வகுப்புகளுக்கான தவணை பரீட்சைகளை அடுத்த தரத்திற்கு தேர்ச்சி செய்ய தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதற்கமைய மேல், வடக்கு, கிழக்கு, சப்ரகமுவ, வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளை எதிர்வரும் 16 மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் உள்ள 10,076 பாடசாலைகளில் 9,929 பாடசாலைகள் எதிர்வரும் 16 மீள ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அனர்த்தங்களுக்கு அதிகளவில் முகம் கொடுத்துள்ள வலயங்களை உள்ளடக்கிய 147 பாடசாலைகள் தொடர்ந்தும் மூடப்பட்டிருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய ஊவா மாகாணத்தில் 26 பாடசாலைகளும், வடமேல் மாகாணத்தில் 6 பாடசாலைகளும், வடமத்திய மாகாணத்தில் 115 பாடசாலைகள் எதிர்வரும் 16 ஆரம்பிக்கப்படாது எனவும் அறிவித்திருந்தார். மேலும் டிசம்பர் 16 ஆரம்பமாகும் அனைத்து பாடசாலைகளினதும் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் டிசம்பர் 15 சேவைக்கு சமூகமளிக்க வேண்டுமென்றும், அனர்த்த நிலைமை எதிர்கொண்ட பிரதேசங்களை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் சீருடை தொடர்பில் நெகிழ்வுத்தன்மை பின்பற்றப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். மலையக தமிழர்களுக்கு அரசு நிலம் வழங்க மறுத்தால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேறுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்டத்திற்கு அண்மையில் மேற்கொண்ட விஜயத்தின் போது அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் குழுவை சந்தித்து உரையாடிய போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அவர்கள் பிறந்த மண்ணிலேயே வாழ நிலம் கேட்டு பெறுவது நியாயமான உரிமை என்றும், மலையக தமிழர்கள் கடின உழைப்பாளிகள் எனவும், அவர்களுக்கு விவசாயம் செய்யவும் பாதுகாப்பாக வாழவும் சொந்த காணிகள் தேவை என்றும் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு மலையக மக்களுக்கு காணி வழங்குவது குறித்து தான் ஜனாதிபதியிடம் பேசியதாகவும் தெரிவித்திருந்தார். மலையகத்தின் காணி கிடைக்காத பட்சத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேறுவது ஒரு சாத்தியமான மாற்றாக இருக்கும் என்றும் மனோ கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் காணி வழங்க முன்வந்தால் அந்த காணிகளை மலையக மக்களுக்கு பெற்றுத்தர தாம் தயாராக இருப்பதாகவும் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்த சிறார்கள் சமூக நலன்புரி, நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவை திணைக்களத்தின் கீழ் பாதுகாக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் ஷானிகா மலல்கொட தெரிவித்துள்ளார். அதன்படி அதிதீவிர வானிலையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் எண்ணிக்கை தொடர்பான தரவுகளை சேகரிக்கும் பணி மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சேதமடைந்த நீர்ப்பாசன முறைகளை சரி செய்யும் 2 வார திட்டம் நேற்று முதல் பதுளை மாவட்டத்தில் தொடங்கியுள்ளது. வரவிருக்கும் மகா சாகுபடி பருவத்திற்கு முன்னதாக நீர் மேலாண்மை வலையமைப்புகளை மீட்டெடுக்கும் நோக்கில் நீர்ப்பாசன துறையின் கூற்றுப்படி சூறாவளியால் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் குளங்கள், கால்வாய்கள், அணைகள் மற்றும் அணைக்கட்டுகள் உட்பட 1020 நீர்ப்பாசன முறைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆகவே இந்த சேதமடைந்த நீர்ப்பாசன முறைகளை சரி செய்யும் முயற்சியானது டிசம்பர் 9 முதல் 23 வரை 50 முக்கிய பணியிடங்களை உள்ளடக்கி மேற்கொள்ளப்பட உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.